இதில் சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ் இளம் வயதில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பொதுவாக சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த அறிகுறியே எனக்கு எதுவுமே தெரியல மேம், அந்த மாதிரி நமக்கு சில அறிகுறிகள் நம்ம உடல்ல தெரியும். யார் யாருக்கெல்லாம் சிறுநீரக பாதிப்பு வரும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றது அதிகமாக நிறைய பேருக்கு நம்ம பார்க்க ஒரு மெடிசன்ஸ் நம்ம நீண்ட நாட்களாக எடுத்துகிட்ருக்குறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறோம், ஏதாவது ஒரு தெரப்பிஸ் எடுத்துருக்கோம், ரேடியேஷன் அதிகமாக நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போதும் நம்ம பாடியில் ஃப்ளூயிட் கண்டென்ட் குறைவாக இருக்கும்பொழுது, நீர் சத்து குறைவாக இருக்கும்பொழுது வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அறிகுறியே தெரியாமல் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ் இளம் வயதில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பொதுவாக சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த அறிகுறியே எனக்கு எதுவுமே தெரியல மேம், திடீர்னு எப்படி ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 அப்புறம் இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து நிற்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு சில அறிகுறிகள் நம்ம உடல்ல தெரியும். யார் யாருக்கெல்லாம் சிறுநீரக பாதிப்பு வரும், இல்லை சிறுநீரக பாதிப்புகள் நமக்கு இருந்தால் எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நமக்கு இந்த மாதிரி ஒரு சிறுநீரக பாதிப்பு இருக்கும்போது எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் நமக்கு கை கொடுக்கும், இல்லை முற்றிலுமாக இதிலிருந்து குணம் பெற முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்வியில் முக்கியமானது சிறுநீரக பிரச்சனை இருந்தால் எந்த மாதிரியான உணவு முறைகள் நான் எடுக்கணும், இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. பொதுவாக இந்த சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது ஏற்கனவே நமக்கு சுகர் இருந்தாலும் பிபி இருந்தாலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தோம்னா இப்போது இன்றைய காலகட்டத்தில் டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றது அதிகமாக நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் அதிகமாகிட்டே பிளட் சுகர் லெவல் அதிகமாக என்ன ஆகுதுன்னா நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது இல்லையா. நரம்புகள் பாதிக்கப்படுது, கண்கள் பாதிக்கப்படுது, முக்கியமாக கால் பாத எரிச்சல்லாம் நிறைய பேருக்கு வருது, டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதோடு சேர்த்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நம்ம உடல் எடை இழப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகளோடு சிறுநீரக பாதிப்பும் நிறைய பேருக்கு ஏற்படுது. இதுதான் டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி இருக்குது. ஹை பிபி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் நம்ம நீண்ட நாட்களாக எடுத்துகிட்ருக்குறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறோம், ஏதாவது ஒரு தெரப்பிஸ் எடுத்துருக்கோம், ரேடியேஷன் அதிகமாக நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போதும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா உணவு முறைகள். நீண்ட நாட்களாக நான் ஒரு அன்ஹெல்த்தி டயட் தான் நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க, நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவாக இருக்கட்டும், இல்லை உப்பு சார்ந்த உணவுகள் நிறைய எடுப்பவராக இருந்தாலும், அசைவ உணவுகள் நிறைய எடுப்பவராக இருந்தாலும், இரவு நேரத்தில் நேரம் கடந்து நல்ல ஹெவியாக நம்ம ஃபுட் எடுக்கிறவராக இருந்தாலும் உடலில் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பாடியில் ஃப்ளூயிட் கண்டென்ட் குறைவாக இருக்கும்பொழுது, நீர் சத்து குறைவாக இருக்கும்பொழுது சிறுநீரக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவர்களுக்கு எல்லாமே சிறுநீரக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சரி, எனக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கான்னு நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது, என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வார்னிங் சைன்ஸ் என்னங்க இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, முதல்ல புரோட்டீன்யூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன். இந்த புரோட்டீன்யூரியா அப்படின்னு சொல்கிறது யூரின் போகும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய புரதச்சத்து வெளியேறுவது நம்ம சொல்கிறோம். அப்போ புரதச்சத்து வெளியேறுதுன்னா யூரின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, யூரின் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது யூரின் புரோட்டீன் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க, +2 +3 +4 அப்படின்னு நோட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பார்க்கும்போது இருக்கா, இல்லை மைக்ரோ ஆல்புமினூரியா, இல்லை ஆல்புமின் யூரினில் வெளியேறுதா அப்படின்றத நம்ம யூரின் அனலைஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னு சொல்லும்போது பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது யூரியா, கிரியேட்டின் லெவல் எவ்வளோ இருக்குது, பைகார்பனேட், சோடியம், குளோரைட்ஸ், இது எல்லாமே எவ்வளவு இருக்குது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஜிஎஃப்ஆர் ரேஞ்ச், அதாவது குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், நம்மளுடைய சிறுநீரகம் எந்த அளவுக்கு ஃபில்ட்ரேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம பிளட் டெஸ்ட் மூலியமோ யூரின் டெஸ்ட் மூலியமோ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை தாண்டி பார்த்தோம்னா பயாப்சி. யார் யாருக்கெல்லாம் இந்த பயாப்சி டெஸ்ட் தேவை? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. மேம் கண்டிப்பாக நான் பயாப்சி பண்ணியே ஆகணுமா, இல்லை பயாப்சி இல்லாமல் இதை நான் வந்து க்யூர் பண்ணிக்கலாமா, இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸே போதுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தோம்னா சிறுநீரக பாதிப்பை பொறுத்து தான் பயாப்சி வேண்டுமா இல்லையா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பிளட் டெஸ்ட் இருக்குது, யூரின் இருக்குது, அடுத்ததாக நம்ம வந்து ஸ்கேன் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து யூஎஸ்ஜிஓ ஆர் சிடி ஸ்கேன் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போதே இதுலேயே நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஒரு சிலருக்கு இந்த பயாப்சி அப்படின்னு சொல்கிறது அக்யூரேட்டாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ ரொம்ப சிம்டம்ஸ் சிவியராக இருக்குது, நீண்ட காலமாக நமக்கு வந்து நீண்ட காலமாக நமக்கு டயபிட்டிஸ் இருக்குது, இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப பாதிப்புகள் இருக்குங்க, யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸாக்டாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுன்னா அந்த டைமில் பயாப்சி டெஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் டெஸ்ட் பண்ணி நம்ம எந்த ரேஞ்சில் நமக்கு பாதிப்பு இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஆரம்ப காலகட்ட அறிகுறிகள் என்ன? டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் தானே நமக்கு வந்து தெரிய வரும். சரி, சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூரின் போகும்போது ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்ததுன்னா லேசாக நமக்கு வந்து நுரை வர மாதிரி இருக்கும். ஃபோமி யூரின் அப்படின்னு சொல்லி ஃப்ரோத்தி யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்னிங் எந்திரிச்சு யூரின் போகும்போதே இதுதான் முக்கியமான ஒரு சிம்டம். யூரின் போகும்போதே அதில் வந்து நுரை இருக்கிற மாதிரி இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கால் வீக்கம் இருக்கா, இல்லைன்னா கால் பாதத்தில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கிறது, இரவு நேரத்தில் அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கிறது, முதுகு பகுதியில் ஒரு வலி, அடிவயிற்று பகுதியில் ஒரு வலி இருக்கிறது, சரியாக சாப்பிடவே முடியாமல் ஒரு கண்டிஷன், உணவு சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு உடனே வாமிட்டிங் சென்சேஷன் வர்றது, அதுக்கப்புறம் வாயில் வந்து ஒரு கசப்பு சுவை தெரியறது, இல்லை உடலில் அரிப்பு, ஸோ தோலில் வந்து ஒரு அரிப்பு தெரியறது, ஸோ சின்ன 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 கொப்பளங்கள் மாதிரி வரும், வேர்க்குரு மாதிரி வர்றது, உடலே வந்து பார்த்தோம்னா வெண்மையாக உப்பு பூத்த மாதிரி இருக்கும். அவர்கள் அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடைகளில் வந்து பார்த்தோம்னா ஷர்ட்டில் அந்த வியர்வை அதிகமாக படிந்து உப்பு பூத்த மாதிரி அதிகமாக தெரியும். இது எல்லாமே சிம்டம். எல்லாமே எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில சிம்டம்ஸ் மாறி மாறி கூட வரும். சிலருக்கு அதிகமான தாங்க முடியாத தலைவலி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. முகம் வந்து வீங்கி இருக்கிற மாதிரி, கால் பாத வீக்கம், இது நிறைய பேருக்கு நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கான்னு உடனடியாக நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். உணவு முறைகளில் எது ஃபாலோ பண்ணலாம், இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட். ஸோ உணவு முறையில் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடிய சிம்டம்ஸை பேஸ் பண்ணி நம்ம உணவு முறையை எடுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் சுகர் இருக்கா, பிபி இருக்கா, அதற்கு ஏற்ற மாதிரி தான் உணவு முறையை நம்ம எடுத்துக்கணும். பொதுவான ஒரு டயட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது முக்கியமாக அதிகமாக சால்ட், அதாவது சோடியம் இன்டேக் வந்து நம்ம குறைச்சிக்கணும். ஸோ வந்து அதிகமாக சால்ட் கண்டென்ட் எடுக்கிறத குறைச்சிடணும். நான்வெஜ் கண்டிப்பாக அசைவ உணவுகளை சாப்பிடாம தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கீரை உணவுகளும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவுட் சைட் ஃபுட்டு, அதிகமான இனிப்பு, எண்ணெய் தன்மை இருக்கக்கூடிய உணவுகள், இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரகங்கள் நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும். முக்கியமாக காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கலாம். அந்த காய்கறிகளும் ஒவ்வொருத்தரும் எது எது சேர்க்கணுன்றது இருக்குது. அதுவும் நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காய்கறிகளை லேசாக வேக வைத்து அந்த தண்ணீரை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த காய்கறிகளை நம்ம பயன்படுத்தலாம். அதிகமான புரோட்டீன் இருக்கக்கூடியதோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. இதை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்மளுடைய கிளினிக்கில் நிறைய நபர்களுக்கு இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க அதற்கேற்ற மாதிரியான சித்த மருந்துகள் எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து மருந்துகள் கொடுத்து ஸோ 1, 2, 3 மாதங்கள் வரைக்குமே மெடிசன் எடுக்கும்போது ஸோ பிளட் டெஸ்ட்டில் நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரதை பார்க்குறோம். ஸோ பிஃபோர் ட்ரீட்மெண்ட், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு இருந்துச்சு, இப்போ எது குறைஞ்சிருக்கு, பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, ஸ்கேன் ரிப்போர்ட் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றதுக்கு
ஏற்ற மாதிரி சித்த மருந்துகள் இருக்குது. பொதுவாகவே அனைத்து விதமான நோய்களுக்குமே சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது. அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து சிறுநீரக பிரச்சனைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான சரியான மருந்து மூலிகைகளை தேர்வு செய்து கொடுக்கும்பொழுது, அதற்கு ஏற்ற உணவு முறையும் எடுக்கும்பொழுது எவ்வளவு நாட்பட்டு நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எவ்வளோ அளவுக்கு டேமேஜ் இருக்குது, அதை எல்லாமே பொறுத்து நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். சிறுநீரக பாதிப்பு இருக்குது, அது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.